சஹாபாக்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை ஞாபகப்படுத்தி தன்னிடம் இருக்கக்கூடிய நோயை அகற்றிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் நாமத்தை ஞாபகப்படுத்தி தனக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்துக்களை இல்லாமல் செய்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிய வேண்டிய முறையில் புரிந்து அவர்களை தௌஹீது செய்து மஹப்பத்து வைத்தால் அவைகள் எங்களை ஈருலகத்திலேயும் காக்கக்கூடிய கேடயமாக இருப்பது போன்று அவர்களை கொச்சப்படுத்தி பேசினார், அவர்களை தரக்குறைவாக பேசினார், அவங்களோட மகிமை தெரியாமல் உலம்பி திரிந்தார், அவங்களோட புகழ்பாடும் மஜ்லிஸ்களை எதிர்த்து திரிந்தார். அல் குர்ஆன் அவனுக்கு ஒரு சட்டம் சொல்லி இருக்கிறது. அந்த சட்டத்தை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும், நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியான யாராவது ஒருவரை கண்டால் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம் அடிப்படையில் நீங்கள் அவனை பார்க்க வேண்டும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒருவன் இருந்தான். அவனுடைய பேர் வலீத் இப்னு முகீரா. வலீத் இப்னு முகீரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, அகௌரவமாக பேச முடியுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்பவர்களை விரும்புபவர்களை நோவிலை செய்ய முடியுமோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்து தெரிஞ்சா அல்லாஹ் ஆயத்திறக்கினான். சூரத்துல் கலம்ல 9 அடையாளம் வலீத் இப்னு முகீராவுக்கு 9 அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய்ப்பன் இப்படித்தான் இருப்பான் என்று 9 அடையாளம் அல்லாஹ் சொன்னான். வலீத் இப்னு முகீரா அந்த 9 அடையாளத்தை எடுத்து பார்த்தான். 8 அடையாளமும் சொல்றது போன்று அச்சிப்பட எனக்கு பொருந்தது. ஆனா 9வது அடையாளம் எனக்கு பொருந்துதா இல்லையா என்று நான் முடிவு செய்வதாக இருந்தா என் உம்மாவோட நான் பேசணும். ஏன் தெரியுமா? 9வது அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? இவன் ஹராத்துல பிறந்தான். குர்ஆன் சொல்கிறது ஹராங்குட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக பேசுறவன், அகௌரவமாக பேசுறவன் 9 அடையாளம் உள்ளவனாக இருப்பான். அதுல 9வது அடையாளம் இவன் ஹராங்குட்டியாக இருப்பான், வாப்ப தெரியாதவனாக இருப்பான், உம்மை தவறான வழியிலே போய் பெற்றெடுத்த பிள்ளையாக இருப்பான். நான் சொல்லல சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்கிறது. அல் குர்ஆன் சொல்கிறது 9 அடையாளத்துல 8 அடையாளம் நமக்கு பொருந்தி போகுது. 9வது அடையாளத்தை நாம கன்ஃபார்ம் பண்ணுவதாக இருந்தா உம்மாவோட பேசணும். உம்மாட்ட போனான். எப்படி தெரியுமா போனான்? வலீத் இப்னு முகீரா வாளையும் எடுத்துட்டு தான் போனான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகௌரவமாக பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 9 அடையாளம் சொல்லி இருக்கிறார். 8 அடையாளம் என்னிடத்தில் வெளிப்படையாக இருக்கிறது. 9வது அடையாளம் என்னிடத்தில் இருப்பதா இல்லையா என்று நாம் முடிவு செய்வதாக இருந்தால் நீ எனக்கு உண்மையை சொல்லணும். நீ உண்மையை சொல்லாட்டி பாரு வாள் இருக்குது, நான் வெட்டி போடுவேன். உம்மாக்கு பயம் வந்துட்டு சரி என்ன மகன் சொல்லு பார்க்கலாம் என்று கேட்டா இல்ல 9வது அடையாளம் என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகௌரவமாக பேசி திரிபவன் ஹராமுல புரக்கி என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா பொய்யா? நீ என்னிடத்தில் உண்மை சொல்லாவிட்டால் நான் உன்னை அறுப்பேன் என்றார். உம்மா பயம் வந்து உம்மா சொன்னார். இப்ப காலத்துல உம்மா என்ன தெரியுமா சொன்னால்? மகனே உண்ட வாப்பா ஆண்மை இல்லாதவராக இருந்தார். உண்ட வாப்பா ஆண்மை இல்லாதவராக இருந்தார், இன்னீனாக இருந்தார். உண்ட வாப்பா வேற பெரிய பணக்காரன். அந்த பணத்துகளை பாதுகாக்கிறது தான் ஒரு புள்ள தேவதானே. எனவே நான் ஒரு ஆட்டடையனோட நாம் போய் படுத்தேன் மகன். அந்த ஆட்டடையனுக்கு கிடைச்ச உள்ளதான் நீ என்றார். இவனுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக நினைத்து விடாதீர்கள், தரக்குறைவாக நினைத்து விடாதீர்கள், தரக்குறைவாக பேசி விடாதீர்கள், தரக்குறைவாக சொல்லி காட்டாதீர்கள். பேசி தெரிஞ்சா அல்லாஹ் காப்பாற்றிக் கொள்ளணும். அல்லாஹ் சொல்ற முடிவுதான் அவருக்கு முடிவு என்கிறதை நாங்கள் இந்த